அக்கா என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. சூப்பர், நல்லா ரொமான்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படியா சொல்லுவாங்க. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஸ்வீட் ஹார்ட்ல வந்து நடிச்சதுலேயே உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டா அந்த அனாத ஆசிரம சீனை வந்து நான் சொல்லுவேன். Day 1 and 1 day அப்படின்ட்டு. துரோகம், மறந்துடும், அவமானம், ஞாபகம் வச்சுக்கலாம், வறுமை, செம்ம ஜாலியா இருந்தேன். இந்த மிக்சட் ரிவ்யூஸ் பத்தி ஸ்வீட் ஹார்ட்டோட ரிவ்யூ வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஓகே, அந்த படத்தை பத்தி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்கல்ல, அதோட வியூஸ் கம்மி, நெகட்டிவ் ரிவ்யூஸோட வியூஸ் ஜாஸ்தி. no matter what you're doing this anchoring continue பண்றீங்க. இது எனக்கு என்ன, ஏன் எல்லாரும் கேக்குறீங்க? என்னால பண்ண முடியுது, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுதுன்ற வரையும் நான் அதை கொஞ்சம் எனக்கு அதுக்கு ஹாப்பியா இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன், விட்டுருங்களேன். Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் யுவண்ணா. வணக்கம். வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் மீட்டிங் யூ. ஆமா, கடைசி ஐ திங்க் ஜோல பார்த்தோமா இல்ல அதுக்கும் முன்னாடி நெஞ்சு முண்டு நேர்முண்டு அப்போ மீட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எப்பன்னு தெரியல, ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூல பார்த்திருக்கோம். எஸ் and very happy for sweetheart. Thank you. And ஓப்பனிங்ல இப்படி எடுத்தோனே ஒரு செக்மேட் வைக்கணும்ன்ற எனக்கு ஆசை இல்லை. பட் ஆனா ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் திஸ். so much of mixed reviews. பட் ஆனால் நீங்கள் தேட்டரில் இல்லை, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நேரில் போய் வந்து ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு வந்தீங்க. அண்ட் யூ கேம் டு நோ லைக் நோ த ரிவ்யூஸ் ஆர் நைஸ் அப்படின்ட்டு. இந்த மிக்சட் ரிவ்யூஸ் பற்றி ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க், அந்த ஓப்பனிங்லேயே கேட்கலாம் அப்படின்ட்டு. மிக்சட் ரிவ்யூஸ் வந்து எனக்கு ஓகே தான். எனக்கு என்னன்னா மிக்சட் ரிவ்யூஸ் இருக்கிறனால ஆடியன்ஸ் இப்படி யோசிக்கணும். மிக்சட் ரிவ்யூஸ் சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு யோசிக்காம, மிக்சட் ரிவ்யூஸ் சரி நான் போய் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன்னு யோசிக்கலான்றது தான். ஆஸ் அ ஃபிலிமா, ஆஸ் அ டீம் ஆஃப் ஸ்வீட் ஹார்ட்டா நாங்கள் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கோன்றதை அங்கங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படம் இதை பற்றி தான் பேசுதுன்றதையும் நாங்கள் வெளில சொல்லிட்டோம். ஸோ அந்த படத்தில் இருக்க விஷயம் என்னன்றதை சொல்லிட்டோம், அந்த படம் என்ன மூடில் இருக்குன்றதையும் சொல்லிட்டோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. என்னை பொறுத்தளவு இந்த படம் ஜாலியாக உங்களை ஒரு மாதிரி எங்கேஜிங்காக ஹாப்பியாக சிரிச்ச முகமாக நீங்கள் ஜாலியாக பார்த்துருக்கலாம். விச் மீன்ஸ் இந்த காமெடியெல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா சிரித்து பார்த்துட்டு வரலாம். கடைசியில் சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்ல விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிக்சட் ரிவ்யூஸ் சொல்கிறவங்களில் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் டிஃபர் ஆகுது. ஐ மீன் இது இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த நான் லீனியரை நீங்கள் மாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இது ஒர்க் ஆகலை, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலை. இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி மாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர. ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லையான்றதை தான் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். விச் மீன்ஸ் எனக்கு படம் முடியும் போது எந்த ஸ்க்ரீன்குள்ளாரெலாம் நான் போனனோ, எந்த ஸ்க்ரீன்லாம் ஃபில்லாக இருந்ததோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை ஹாப்பியாக தான் எங்களை வெல்கம் பண்ணாங்க. எஸ் ஆக்சுவலி நான் அதை தான் சொல்லணும். when it comes to mixed reviews, ஒருத்தரோட உழைப்பை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணுற அளவுக்கு நிறைய படங்கள் இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கோம், அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஓட்டம் பற்றி கேட்கலாம் தான், ஏன்னா அந்த மிக்சட் ரிவ்யூஸோட தான் ஓடணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு படத்தையே வந்து அழிக்கிற அளவுக்கு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த படத்தில் இருக்க நெகட்டிவ் பேசுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ் பேசுறதுக்கு ஆள் கம்மியாக இருக்காங்க. இதுதான் பிரச்சனை அந்த படத்தில். எனக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இது ஓடிடியில் வரும்போது அந்த மிக்சட் ரிவ்யூ இருக்காதுன்னு எனக்கு தோணுது. when it comes to தியேட்டர், ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொல்கிறவங்க தான் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஸ்டில் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கும் போது அந்த படத்தையும் அந்த கண்டென்ட்டையும் யாருனாலும் டெமாலிஷ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீ தியேட்டரில் பார்த்தியா படத்தை? பார்த்துட்டேன். அதனால உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. அதுதான் அதை பார்க்குறவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேற ஒன்றா மாறிடுது இல்லை. அதில் இருக்க பாசிட்டிவை பேசுறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து அப்ரண்ட்டாக வந்து சொல்ல மாட்டுறாங்க. இப்போ இப்படி ஒன்று இருக்குல்ல, ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து அதை பற்றி இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ நான் கேஷுவலாக கேட்டோன்னே நீ சொல்லிட்டேன் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி படம் பார்க்குறவங்க போய் சொல்லணும். அதனால தான் தியேட்டர் போகும்போது தியேட்டரில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப தைரியமாக கேட்குறேன் நான், படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நல்லா இருக்குன்றாங்க, இதை போய் வெளில சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அதுக்கு தான். ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வேர்ட் ஆஃப் மவுத். இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஐ திங்க் லைக் ஒரு காட்டு தீ மாதிரி பரவிடுது. அதனால தான் வந்து அது மோரா தெரியுது. ஸ்வீட் ஹார்ட்டோட ரிவ்யூ வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஓகே, அந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்கல்ல, அதோட வியூஸ் கம்மி, நெகட்டிவ் ரிவ்யூஸோட வியூஸ் ஜாஸ்தி, நெகட்டிவிட்டிக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி.
அது ஒரு மாதிரி இந்த சோஷியல் மீடியா தப்பாக தான் இருக்குது. பட் நீ என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, நிறைய நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் ஸ்வீட் ஹார்ட்டில் வந்து நடித்ததுலேயே உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த அனாத ஆசிரம சீனை வந்து நான் சொல்லுவேன். என் லைஃப் லாங்குக்கு நான் நடித்ததில் ரொம்ப பெருமையான சீனாக அதை பார்க்குறேன். நான் அனாத ஆசிரமம் அப்படின்னாவே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேறு. பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், நம்ம நேராக போகிறோம், அந்த குழந்தைங்களுக்கு பிரியாணி போடுறோம், கேக் கட் பண்ணுறோம், கொடுக்குறோம், வர்றோம், எல்லாரும் கோரஸாக சொல்லுங்க அப்படின்னா குழந்தைங்களாம் ஒன்றா சேர்ந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு என்ன சந்தோஷம் இருக்குது இதில். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? ஸோ அதான் பர்த்டேவும் எப்போன்னு தெரியும். அதில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதே ஸ்வீட் ஹார்ட் படத்தில் சொல்லியிருக்கோம் நாங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் லைஃப் லாங் அதை பெருமையாக சொல்லிப்பேன். அண்ட் வாசுன்ற கேரக்டர் என்னதான் ராமா, வாசுன்ற கேரக்டர் கிரே ஷேட் தான். அவன் மாறுறது தான் படத்தோட ஐ மீன் அவன் மாறி லைஃபை because he went through so much trauma. அவனோட லைஃப்ல அவன் குழந்தையா இருக்கும்போது அவன் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கான். ஸோ அப்படி இருக்கவங்களும் இந்த உலகத்துல இருக்க தானே செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க மாறினா இந்த உலகம் இன்னும் அழகா இருக்கும்ல. அதை இந்த படத்துல சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? Well said. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்குள்ளார போய் பார்த்தோம்னா நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிரே ஷேட்ல இருக்க ஒருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த அனாதாசிரம குழந்தைங்க மேல அவனோட தாட் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை கரெக்டான வெல் கிராஃப்டடா சுனித் சொல்லியிருக்கான். ஸோ அப்படி ஒரு நல்ல படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்ல. அதுக்குன்னு இதே மாதிரி கருத்தாலாம் சொல்லி நாங்க லைஃப்ல இருக்க எல்லா விதமான ஹாப்பினஸையும் ஜாலியும் சொல்லியிருக்கோம். ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க தாத்தா பாட்டி வீட்டுல ஜாலியா புகையை போட்டு ஹாப்பியா இருக்காங்கன்னு பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு. அவங்க லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல அவங்களோட லவ் ஒன்று இருக்கு. ஐ மீன் குவர்க்கியான ஒரு லவ் தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்தோம்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டியோட லவ் அழகா இருக்கு. அண்ட் இப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கிற ஜென்ரேஷன் லவ்வை எப்படி பார்க்குறாங்கன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான் சுனித். ஒரு பசங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க வந்து லவ்ல இப்போ பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயத்த ஹியூமரா ஜாலியா டெலிவரி பண்ணியிருக்கான். கண்டிப்பா இதை எந்த ரிவ்யூ சொன்னாங்க? அதுதான் ஆக்சுவலி ஐ திங்க் லைக் லிவிங் அ லைஃப் வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நாட் எவ்ரி ஃபிலிம் லைக் ஒரு நிறைய ஃபீல் குட் படம்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் பார்த்துருக்கோம். ஐ திங்க் யூ கேன் லேர்ன் லைஃப் த்ரூ ஃபிலிம்ஸ். நான் எடுத்தோடனே இந்த மீம் பற்றி ஆரம்பிக்கலான்ட்டு. இட் இஸ் day 1 and 1 day அப்படின்ட்டு. when you started அண்ட் இப்போ வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஜேர்னி. திரும்பி பார்த்து கற்றுக்கிட்ட லேர்னிங்ஸ்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் டூ மெனி அப்டக்கல்ஸ், அது நாங்களே நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த அப்டக்கல்ஸ்லாம் தாண்டி இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இன்னும் இருக்குது, பார்த்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த லேர்னிங்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பேஷனேட்டாக வெயிட் பண்ணுறது தான் நான் மெயின்லி லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஸோ என்ன வேணால் நடந்தாலுமே நம்ம ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கோட ரிசல்ட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிசல்ட் கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். வெயிட்னா சும்மா வெயிட் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணிகிட்டே வெயிட் பண்ணணும். ஸோ அதை தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ வருஷம் ட்ராவலில். இன்னொன்று அஃப்கோர்ஸ் கம்மிங் டு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் லைக் அந்த இன்டிமேட் சீன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் அது அந்த லவ் அப்படி அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்கும்போது நான் இதை கேட்கணும் இருந்தேன். அக்கா என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு? சூப்பர், நல்லா ரொமான்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படியா சொல்லுவாங்க? இல்லை, அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா வந்து அவங்க I've seen her like லைட்டா கூட ஜெலஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஜெலஸ் இல்ல, பொசிட்டிவ் ஆனாங்க. எப்படி ஜெலஸ்லாம் இருக்காது, அவங்களுக்கு பொசிட்டிவ்னஸ் இருந்தது. எப்படி நீ நடிச்ச அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இப்படிதான் அது எப்படி சொல்றது, அதுல ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு ரொம்ப இன்டிமேட்டான சீன்ஸோ இல்லை ரொம்ப நெருக்கமான காட்சிகளுக்கு வந்து 2 ஆர்டிஸ்ட் நடிக்க போகிற 2 பேருமே கொரியோ பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது. ப்ராப்பராக என்னோட கை இப்படி வரும்போது உன்னோட கை இப்படி வரணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு டான்ஸ் மூவ் மாதிரி ஃபுல்லாக கொரியோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் அழகாக இருக்கும், நடிக்கும்போதும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஐ திங்க் இது யாருமே ஷேர் பண்ணதில்லை. இதுக்கும் கொரியோ மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு. இதை கொரியோ பண்ணாதான் உனக்கு ஸ்க்ரீனில் அழகாக இருக்கும். இல்லைன்னா அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மீட்டரை தாண்டி போயிடுச்சுன்னா அது பார்க்க அழகாக இருக்காது. புரியுது. ஸோ இன்டிமேட்டான சீன் அழகாக தெரியணும்னா நடிக்கிற 2 பேரும் அதை கொரியோ பண்ணிக்கணும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொரியோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், நடிக்கிறவங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு ஒரு சீனில் கூட கோபிகா கூட நடிக்கும் போது அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. ஐ ஹோப் அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்காது. இல்லை, ஆக்சுவலி இதுவே எனக்கு புதுசாக தான் இருக்குது. அது கோரியோ பண்ணால் அது இவ்வளோ அழகாக காட்டுறது அப்படின்ட்டு. எஸ்
அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்வீட் ஹார்ட் பற்றி பேசும்போது மியூசிக் பிளேட் அ மேஜர் ரோல். அது எல்லா எமோஷன்ஸும் அந்த காமெடியிலேருந்து நீங்கள் சீரியஸாக இருக்கிற இது கொஞ்சம் அழுக வர்றது எல்லா எமோஷன்ஸுமே கேரி பண்ணுறது மியூசிக் பிளேட் அ மேஜர். அஃப்கோர்ஸ் மியூசிக் பற்றி பேசி ஆகணும். யுவன் சார் வந்து எல்லா விதமான எமோஷன்ஸ்க்கும் வந்து அவர்னால ரொம்ப அழகாக ஐ மீன் ஆன் டாப் அவர்னால மியூசிக் பண்ண முடியும். ஆஸ் அ ஃபேனாக மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கவனாவும் நான் சொல்கிறேன். ஒரு படத்தில் காமெடி, சென்டிமெண்ட்ஸ், லவ், ரொமான்ஸ், இன்டிமேட் அண்ட் குவர்க்கியான எமோஷன்ஸு, ஜிங்கிள்ஸு, சாங்கு, இந்த மாதிரி எல்லா பொசிஷனிங்க்கும் சூப்பராக ஒருத்தர்னால கம்போஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே அப்படின்னா அது யுவன் சார் தான். இந்த படத்தில் அதுக்கான ஸ்கோப் இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்ல வர அந்த தாத்தா பாட்டியோடது கொஞ்சம் குவர்க்கியான சுச்சுவேஷனாக இருக்கும், அதுக்கு பண்ண மியூசிக்காக இருக்கட்டும். இல்லை இன்ட்ரோல் முடிஞ்சு வந்தோடனேயுமே இன்னொரு தாத்தா பாட்டியோட லவ், ஆக்சுவலி இதில் 2 தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஸோ இன்னொரு தாத்தா பாட்டியோட போர்ஷன் வரும்போது அதில் இருக்க ஒரு அழகான லவ், அதாவது அபவ் 60 இருக்க ஒரு கப்பிள்ஸோட லவ், அவங்களோட காதலை காட்டுற மியூசிக்காக இருக்கட்டும். இல்லை இந்த யங் ஜென்ரேஷனில் இருக்க வாசு அண்ட் மனுவோட லவ் சீன்ஸில் வர்ற மியூசிக்காக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் அவனோட அம்மாவை பார்க்குற அந்த மியூசிக்காக இருக்கட்டும். முன்னாடி அவனோட 5 வயசில் அம்மாவை பார்க்கும்போது இருக்க மியூசிக்காக இருக்கட்டும். இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை திரும்ப பார்க்குற அந்த இடத்தோட மியூசிக்காக இருக்கட்டும். இது எல்லாத்துலேயுமே ஸ்கோராக வந்து ஒரு அந்த சீனை எலிவேட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருப்பார். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே அந்த மியூசிக் வந்து அதுக்கு ஒரு ஆடான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மியூசிக் யுவன் சாரோடது இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. ஐ வாண்ட் டு சே திஸ், இன்ட்ரோல் பிளாக்கோட மியூசிக், இந்த ஆசம் கிசாவோட ஸ்கோர் வந்து ரொம்ப இன்டர்நேஷனலா இருக்கும். ட்ரூ. அது ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி வைபுக்கே செட் ஆகற அளவுக்கு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துட்டே அப்படியே வந்துட்டே இருந்துட்டு ஓகே லவ் பண்ணுறாங்க, இப்படி ஆயிருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு, ஓகே இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சிக்கிக்கிட்டான் அப்படிங்கும்போது அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகி அப்படி போய் இன்டர்வல் முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் யுவன் சார் மியூசிக் இது வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னா அஃப்கோர்ஸ் YSR ப்ரொடக்ஷனுமே ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே வந்து சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றது தான் ஒரு பஸ்ஸை க்ரியேட் பண்ணிச்சு இதை. ஸோ YSR ஃபிலிம்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ண போகிறோம், அகைன் ஒரு ரொமான்டிக் ட்ராமா பண்ணும் அப்படின்னு சொல்லி சார் டிசைட் பண்ணும்போது அது எங்ககிட்ட இருந்தது. இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னே we are all excited. ஸோ ஓகே இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டோம். அதே மாதிரி ஷூட்டில் வந்து அவர் எந்த விதமான தலையீடும் இல்லை. நடுவில் வந்து இது இப்படி பண்ணுங்க, எவ்வளோ கம்மியாக பண்ணுங்க, அந்த மாதிரி சார் எதுவுமே சொல்லலை. ஸோ நாங்கள் அதை ஒரு பட்ஜெட் ஒன்று பிளான் பண்ணோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கம்ப்ளீட்டாக என்னால் ஒர்க் பண்ண முடியும். Next is like of course we spoke about mixed reviews போது criticisms பற்றி பேசி ஆகும். From friends and family வந்து plays a major role. அது நம்மளுக்கு மேஜர் ஒரு புஷ் த்ரூவாக இருக்கும். ஸோ ஸ்வீட் ஹார்ட் பார்த்துட்டு இல்லை உங்களோட படங்கள் பார்த்துட்டு வர criticisms as in அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இதை மாற்றிக்கோப்பா, இல்லை இந்த மாதிரி இது நல்லா இருக்குது, இது இப்படியே மெயின்டைன் பண்ணு, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொன்ன விஷயங்கள். பாசிட்டிவாக சொன்னது வந்து கேரக்டரை சூப்பராக ஹோல்ட் பண்ணுறேன்றது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அதை நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நெகட்டிவாக சொல்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவேன். ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு. ஆமாம், வேண்டாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் யூ வில் ஹேவ் லைக் சர்டன் கோல்ஸ். நான் சொல்கிறது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடுவில் பண்ணியிருக்கேன், சாங் பண்ணியிருக்கேன், அது நான் படம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது இதுவும் ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தானே, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணுறதுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. அதை சொன்னது இல்லை, நான் படம் தவிர்த்து நிறைய போய் பண்ணுவேன். ஓகே அதை சொல்லுவாங்க, ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஒன் திங் விச் இஸ் லைக் ஐ பர்சனலி லைக் வித் யூ அப்படின்னா, நீங்கள் என்ன தான் சினிமா அப்படின்னு போனாலும் யூ வில் ஸ்டிக் டு யுவர் கிரவுண்ட் அப்படின்ட்டு. நோ மேட்டர் வாட் யூ ஆர் டூயிங் திஸ் ஆங்கரிங் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது வந்து இட் இஸ் லைக் ஆஸ் பிளான்ட் அப்படின்னு தான் இருக்கீங்களா? லைக் அது மாத்திக்க, ஏன்னா வந்து இப்போ சினிமாக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி ஆங்கரிங் வர மாட்டாங்க. ஒரு பிம்பம் மாதிரி எல்லாரும் கேக்குறீங்க, அது ஒரு மாதிரி பிம்பம் உருவாகுதுல்ல. என்ன பிம்பம்? அது யூ ஸ்டிக்கிங் டு யுவர் ஓன் கிரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பிகாஸ் of course Rio Raj as a I love to do that and still I can do that போது I'm doing that. அவ்வளோதான், என்னால் பண்ண முடியுது, எனக்கு டேட்ஸ் இருக்குது, என்னால் ஷூட்டு போக முடியுது, ஷூட் முடிச்சுட்டு வந்து என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ அதனால் நான் பண்ணுறேன். எனக்கு அதான், அது ஒருவேளை நான் ஆங்கரிங்கை குவிட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியாதுன்ற ஒரு ஜோன் வரும்ல. டேட்ஸ், நான் சொல்கிறது டேட்ஸ் வச்சு சொல்கிறேன். என்னால் அந்த ஷூட்டுக்கு போக முடியாத அளவு நான் எதுலேயோ டைட் ஆகிறேன், பேக் ஆகிறேன் அப்படின்னா தான் நான் அதை விடணும்னு யோசிக்கிறேன்.
என்னால் பண்ண முடியுது, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுதுன்ற வரையும் நான் அதை கொஞ்சம் எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது, நான் பண்ணிட்டு இருக்கேன், விட்டுருங்களேன். கீப்பிங் யுவர் செல்ஃப் ஆக்குபை. ஏன்னா இப்போ நான் ஆஃப் கேம்ல கேட்டதுதான் எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருக்கு. காலையில தான் ஜோடி ஷூட் முடிச்சுட்டு வந்தீங்க, இப்போ வரிசையா ஒரு 4 இன்டர்வியூ பண்றதுலாம் இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். நான்லாம் டொய்யன் ஆயிடுவேன். எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு அது பழகிடுச்சு. பட் சீரியஸ்லி ஐம் லைக் வாவ் அப்படின்னு தான் உங்களை பார்க்குறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் 5 நாள் கழிச்சு தூங்கிக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்லாம் எப்படி வந்தது ஆக்சுவலி தெரியல. உங்களை நான் விழுந்து பார்க்குறேனே. எனக்கு தெரியல எதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணுன்ட்டு. என்ன இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டோம், இதுக்கு தான் கஷ்டப்படுறோங்கும் போது அது கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுன்ற இடத்துல வந்து வேணான்னு யோசிக்க முடியாது இல்லை. இது கிடைக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு வேலை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு இல்லை. இதுதான் வேணும்னு உழைச்சிருக்கோம். இப்போ தூக்கம் இல்லை, கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் ஆகுது. ஆமாம். அப்போ ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் இப்போ நேரில் நின்றுருந்தான்னா என்ன சொல்லியிருப்பான்? பளிச்சுன்னு ஒரு அரை விட்டு, ஏன்டா இதுக்கு தான் அவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ கிடைச்சா அவ்வளோ பிஸியாக இருக்க, தூக்கம் வருது அவனுக்கு அப்படின்னு கேட்பான்ல. ஸோ அந்த ரியோ கிட்ட சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும். ரைட். உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள்னா இவ்வளோ கடந்து வந்தது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து இந்த வார்த்தைக்கான உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்லி ஓகேவா? துரோகம் மறந்துடணும். ஆஹா, இது நான் எதிர்பார்க்கல. அப்படியே மறந்து கடந்து போயிடுவீங்க, மன்னிச்சிடுவீங்களா? மறந்தே போயிடுறேன், மன்னிப்பு என்ன வேண்டியிருக்கு. அவ்வளோதானா? ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அந்த மாதிரி? ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அந்த மாதிரி. ஓகே ரைட். அவமானம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன் திரும்ப அந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்லை. அது இன்னுமே ஆனால் உறுத்திட்டு இருக்காது ஒரு மாதிரி. இப்போ யார் மூலியமா தான் அவமானம் நடந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது சுத்தி முத்தி ஒரே ஆட்களை தான் பார்ப்போம். அப்போ அது உறுத்தாது அவங்களுக்கு? அது ஞாபகம் வச்சுப்பேன். நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை எனக்கு அது நடக்காம இருக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். இன்னொருத்தர் என்ன அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். யூ டோன்ட் கிவ் ஸ்பேஸ். ஓகே நெக்ஸ்ட். வெறுப்பு. இது மூணுமே கிட்டத்தட்ட இன்டர் கனெக்டட் மாதிரி தானே. வெறுப்பு யார் மேலே வரும்னு வேணா சொல்கிறேன். யார் மேலேனா, உனக்கு ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உன்னை நம்பி உனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீ அதை காப்பாற்றுற வரையும் நீ முழுசாக ஒர்க் பண்ணணும். அதை மிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே தான் மோஸ்ட்டாக வெறுப்பு வரும். தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்தது இல்லை, யாருக்கும் இருக்கவும் கூடாது. இங்கே யாரும் மேலே இல்லை, யாரும் கீழே இல்லை, யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது, கூடாது. அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது வேண்டாம். இழப்பு சொல்ல வேண்டாம். வறுமை ஹாப்பியாக இருந்தது. quite surprising. Seriously ஹாப்பியா தான் இருந்தது. ஒண்ணுமே இல்லாம டைம்ல பரவாயில்ல, செம்ம ஜாலியா இருந்தேன். ஓகே நெக்ஸ்ட். அவார்ட்ஸ். அன்றைக்கான சந்தோஷம். சின்ன படம் பெரிய படம், இந்த பிரிவினையே இல்லை, படம் அவ்வளவுதான். படம். சென்சார் ஏன் கேட்குறேன் சொல்லுங்க. சம்டைம்ஸ் ஒரு கிரியேட்டிவ் மைண்டை பிளாக் பண்ணுதோ அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய பேர்கிட்ட நான் இதை கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களும் சரி, ஆக்டர்ஸும் சரி, டிஓபிஸும் சரி, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. when it comes to movies censor is different, when it comes to OTT censor is different. ஸோ அது கிரியேட்டிவ் பிளாக்கா என்னைக்காச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஓகே. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஒரு மேஜர் பில்லர் ஆஃப் சப்போர்ட்லாம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோ மேட்டர் வாட், லைக் நம்ம ஏன்னா இப்போ மீடியா அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது அன்டைம்லி ஜாபு எப்பயாச்சும் ஏதான நீட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு மேஜர் சப்போர்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசி ஆகும். சக்ஸஸ் டைமில் ஆப்வியஸ் ஆமாம் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அந்த ஒரு ஃபெயிலியரோ இல்லை ஒரு டிப் இருக்கும்ல, அந்த டைமில் சப்போர்ட் பண்ணுறது தான் நான் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறேன். அந்த டைமில் அதை பற்றி பேச மாட்டானுங்க, அடுத்து என்ன பண்ணுறோன்றதை பற்றி தான் என்கிட்ட நிறைய பேசுவானுங்க. ஸோ தட்ஸ் வாட் த ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ் ஆக்சுவலி அதான் இப்போ இந்த இன்டர்வியூலேருந்தே நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்டேருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அப்படியா? ஆமாம், நிஜமாக சொல்கிறேன். உங்களோட க்ரோத் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஒரு எனி மிடில் கிளாஸ் பர்சன் வந்து ஒரு ட்ரீமோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்ட்டு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ சீரியஸான இன்டர்வியூ கொஞ்சம் லைட் ஆகிட்டேன். ஸோ யா, பட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஸ்வீட் ஹார்ட். ஜோக்கு அப்புறமா எனக்கு ஸ்வீட் ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் இதே மாதிரி ஸ்வீட் ஹார்ட், ஜோ மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். மை பெஸ்ட் விஷஸ். அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் பிஃபோர் வி வைண்ட் அப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர். எப்போவுமே கூட இருந்திருக்கீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம் எடுத்து பார்த்தா தெரியும், மோர் லைக் ஃபேமிலி. அது ஒரு மாதிரி எனக்கு நிறைய எனர்ஜி கொடுத்துருக்கு, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸை கொடுத்துருக்கு.
ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. என்னால் முடிஞ்சளவு உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எப்போவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்போவும் இனிமேல் எப்பவும். தேங்க்யூ. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.